உடம்புக்குள்ளே முதுகுத்தண்டு வழியாக செலுத்தினால் குண்டலினி சக்தியாக மாறுகிறது. இதைதான் மறைமுகமாக சித்தர்கள் பிரம்மனை சிறையில் அடைத்தார் என்று கூறியிருப்பார்கள். காரணம், படைப்பு தொழில் வெளியே நடக்காமல் தன்னுள்ளே நடந்தால் வம்சவிருத்தி எவ்வாறு நடக்கும்? வம்சவிருத்தி நடக்கவில்லை என்றால் எவ்வாறு இந்த உலகம் செயல்படும்? இதனால் பிரம்மனின் படைப்பு தொழில் தடைப்படும் அல்லவா? இதைதான் மறைமுகமாக பிரம்மனை சிறையில் அடைத்தார் என்று ஊமைப்படுத்தி சித்தர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். கையில் எதற்காக வேல் வைத்திருந்தார் என்றால் உயிரணுவை மறைப்பொருளாக உணர்த்ததான். எப்படி என்றால் வேலானது மேல் நோக்கியபடிதான் இருக்கும், தவிர கீழ் நோக்கி இருக்காது. இதுவும் குண்டலினி சக்தியை நினைவூட்டுகின்றது. அதே போல் 18 சித்தர்கள் பிரதிஷ்டை செய்த முருகன் சிலைகளை நன்கு கவனித்தீர்கள் என்றால் கழுத்து வரைக்கும் தான் வேல் இருக்கும், தலைக்கு மேல் செல்வது போல் இருக்காது. அதாவது முருகன் சிலை